தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள மீதிக்குடி கிராமத்தில் இளம்பெண் ஒருவர் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிதம்பரம் அருகே மீதிக்குடி கிராமத்தை சேர்ந்த கார்த்திக் காமாட்சி தம்பதியினர் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்ட நிலையில் அவர்களுக்கு பெண் குழந்தை ஒன்று உள்ளது. இந்த நிலையில் கடந்த ஓராண்டுக்கு முன்பு கருத்து வேறுபாடு காரணமாக கணவனை விட்டு பிரிந்த காமாட்சி மீதிக்குடி செங்கமேட்டு தெரு பகுதியில் தந்தை வீட்டில் வசித்து வந்துள்ளார். காமாட்சியிடம் அதே கிராமத்தை சேர்ந்த 65 வயதான மகேந்திரன் என்பவர் தனது ஆசைக்கு இணங்குமாறு தொந்தரவு செய்ததாகவும், சில நாட்களுக்கு முன்பு மகேந்திரன் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பகுதியில் அவரது காரில் வா என கூறி காமாட்சியிடம் தகராறு செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் கோபமடைந்த காமாட்சி மகேந்திரனை காரில் வைத்து செருப்பால் அடித்தும் அதனை தனது செல்போனில் வீடியோ எடுத்து மகேந்திரன் குடும்பத்தினருக்கு அனுப்புவாய் என்று கேட்டதாக கூறப்படுகிறது. காமாட்சியை தீர்த்து கட்ட முடிவு செய்த மகேந்திரன் வீட்டில் இருந்த காமாட்சியை கத்தியால் கொடூரமாக வெட்டி கொலை செய்துவிட்டு அவரது தந்தை பாண்டுரங்கனை இரும்பு பைப்பால் கொடூரமாக தாக்கிவிட்டு தப்பி சென்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த அண்ணாமலை நகர் போலீசார் கொலை செய்யப்பட்ட காமாட்சியின் உடலை மீட்டு கடலூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்து கொலை குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.